வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் 2 சாமுவேல் 16வது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த நூல்களில் 23.72% நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். தாவீது மலை உச்சியைக் கடந்து சிறிது தொலை சென்றதும் மெபிபோசேத்தின் பணியாளன் சீபா அவரை சந்திக்க வந்தான். அவன் 200 அப்பங்கள், 100 உலர்ந்த திராட்சை அடைகள், 100 அத்திப்பழ அடைகள், ஒரு தோற்பை திராட்சை இரசம் ஆகியவற்றை கழுதைகளின் மேல் ஏற்றிக் கொண்டு வந்தான். இதெல்லாம் என்ன என்று சீபாவை அரசர் கேட்க, கழுதைகள் அரச வீட்டார் சவாரி செய்யவும், அப்பமும் அத்திப்பழமும் இளைஞர்கள் உண்ணவும், திராட்சை ரசம் பாலை நிலத்தில் களைப்புறுவோர் குடிக்கவும் தான் என்று சீபா பதிலளித்தான். உன் தலைவர் சவுலின் பேரன் எங்கே என்று மீண்டும் தாவீது வினவ, அவர் எருசலேமிலேயே தங்கியிருக்கிறார். ஏனெனில் அவர் இன்று இஸ்ரவேல் வீட்டார் என் பாட்டனாரின் அரசை எனக்கு திருப்பித் தருவார் என்று சீபா அரசரிடம் கூறினான். இதோ மெபிபோசேத்தின் உடைமையெல்லாம் உன்னுடையதே என்று அரசர் சீபாவிடம் கூற, நான் பணிவோடு வணங்குகிறேன். என் தலைவராம் அரசே, கண்முன் நான் கருணை பெறுவேனாக என்று சீபா அரசருக்கு மறுமொழி கூறினான். தாவீது பகூரிம் வந்தபோது சவுலின் குடும்பத்தையும் வீட்டையும் சார்ந்த ஒருவன் அவரை எதிர்கொண்டான். அவன் கேராவின் மகனான சிமயி. அவன் பழித்துக்கொண்டே எதிரே வந்தான். அவன் தாவீது மீதும் தாவீது அரசரின் எல்லா பணியாளர் மீதும் எல்லா மக்கள் மீதும் அவர்தம் வலமும் இடமும் இருந்த வீரர்கள் மீதும் கல்லெறிந்தான். சிமயி பழித்து கூறியது, இரத்த வெறியனே, பரத்தை மகனே, போ போ! நீ சிந்திய சவுல் வீட்டாரின் இரத்தப்பழி அனைத்தையும் ஆண்டவர் உன்மீது வரச் செய்துள்ளார். சவுலுக்கு பதிலாக நீ ஆட்சி செய்தாயன்றோ? ஆண்டவர் உன் மகன் அப்சலோமின் கையில் அரசை தருவார். இரத்த வெறியனான நீ உன் தீமையிலேயே அழிவாய். அப்போது செரூயாவின் மகன் அபிசாய் அரசரிடம் வந்து, இச்செத்த நாய் என் தலைவராம் அரசரை பழிப்பதா? இதோ நான் சென்று அவனது தலையை கொய்து எறிய எனக்கு அனுமதி தாரும் என்றான். அதற்கு அரசர், செருயாவின் மக்களே, இதைப்பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். அவன் பழிக்கட்டும். ஒருவேளை தாவீதை பழி என்று ஆண்டவரே அவனுக்கு சொல்லியிருந்தால் யார் சொல்ல முடியும் என்றார். மீண்டும் தாவீது அபிசாயிடமும் தம் பணியாளர் அனைவரிடமும் கூறியது, இதோ எனக்கு பிறந்த என் மகனே என் உயிரை பறிக்கத் தேடுகிறான். பென்யமின் குலத்தை சார்ந்த இவன் செய்யலாகாதோ? அவனை விட்டுவிடு. அவன் பழிக்கட்டும். ஏனெனில் ஆண்டவரே அவனை தூண்டியுள்ளார். ஒருவேளை ஆண்டவர் என் துயரத்தை காண்பார். இன்று அவன் பழித்து பேசியதற்காக எனக்கு அவர் நன்மை செய்வார். தாவீது தன் ஆள்களோடு பயணத்தைத் தொடர்ந்தார். சிமயி அவருக்கு எதிராக பழித்துரைத்து கல்லெறிந்து புழுதியை வாரி தூற்றிக்கொண்டு மலையோரமாக சென்றான். அரசரும் அவரோடிருந்த மக்கள் அனைவரும் யோர்தானை வந்தடைந்தனர். அங்கே அவர் இளைப்பாறினார். இதற்கிடையில் அப்சலோமும் இஸ்ரவேலர் அனைவரும் எருசலேம் வந்தடைந்தனர். அகிதோபலும் அவனோடு இருந்தான். தாவீதின் நண்பனான அர்க்கியன் ஊசாய் அப்சலோமிடம் சென்று, வாழ்க அரசர், வாழ்க அரசர் என்று வாழ்த்தினான். அப்சலோம் ஊசாயை நோக்கி, உன் நண்பருக்கு நீ காட்டும் விசுவாசம் இதுதானா? நீ ஏன் உன் நண்பரோடு செல்லவில்லை என்று கேட்டான். அதற்கு ஊசாய் அப்சலோமிடம் கூறியது, இல்லை, ஆண்டவரும் இந்த இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் யாரை தேர்ந்தெடுத்துள்ளார்களோ அவருக்காகவே நான் இருப்பேன். அவரோடுதான் நான் தங்குவேன். நான் யாருக்கு பணிபுரிய வேண்டும்? அவருடைய மகனுக்கு அல்லவா? உன் தந்தைக்கு நான் பணிபுரிந்தது போலவே நான் உனக்கும் பணிபுரிவேன். அப்சலோம் அகிதோபலிடம், நான் என்ன செய்யலாம் என்ற அறிவுரை கூறு என்று கேட்டான். அகிதோபல் அப்சலோமிடம், உன் தந்தை தன் வீட்டைக் காக்க இங்கு விட்டுச் சென்றுள்ள வைப்பாட்டியரிடம் சென்று அவர்களோடு உறவு கொள். நீ உன் தந்தையின் வெறுப்புக்கு ஆளாகிவிட்டாய் என்று இஸ்ரவேலர் அனைவரும் கேள்விப்படுவர். உன்னோடு இருப்பவர் அனைவரின் கை ஓங்கும் என்றான். அப்சலோமுக்காக மாடியில் ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டது. இஸ்ரவேலர் அனைவரும் அறிய அப்சலோம் தன் தந்தையின் வைப்பாட்டியரோடு உறவு கொண்டான். அந்நாள்களில் அகிதோபலின் ஆலோசனை கடவுளின் வாக்காக கருதப்பட்டது. இவ்வாறுதான் தாவீதும் அப்சலோமும் அகிதோபலின் அனைத்து ஆலோசனைகளையும் கருதினர். நாம் 1189 அதிகாரங்களில் 283 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்துவிடுவோம். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம். பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.